வெல்கம் டு aishwaryam.builder. இன்றைக்கி வீடியோவில் ஒரு கிழக்கு பார்த்த வீடு அல்லது நார்த்து ஃபேஸிங் அந்த மாதிரி ரெண்டு அமைப்புள்ள இடத்துக்கு வீட்டு பிளான் போட்டிருக்கேன். இது ஒரு கிளைண்ட்டுக்கு நான் ஒர்க் பண்ணி அனுப்புகிறேன். இப்போலாம் சில நாளுகளில் வந்து நான் என்ன ஒர்க்கு கிளைண்ட்டுக்கு ஃபைனலைஸ் பண்ணுறோம் அதை தான் நான் வந்து யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுறேன். மிடலாம் யூடியூப்பில் தனியாக இதுக்குன்னே பிரத்யேகமாக நிறைய வீட்டு பிளானை போட்டிருக்கேன். இந்த பட்ஜெட்டில் வீடு கட்டுறவங்க, லோ காஸ்ட்டு, மிடில் பட்ஜெட்டில் வீடு கட்டுறவங்களுக்கெல்லாம் நிறைய வீட்டு பிளான் போட்டிருக்கேன். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே அதே மாதிரி பிளேலிஸ்ட்டும் வரும், அதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் பார்த்து உங்களுடைய வீட்டு பிளான் கிட்டத்தட்ட ஒரு 200 மேலே வீட்டு பிளான் போட்டிருக்கேன். அதில் கண்டிப்பாக உங்களுடைய வீடு கட்ட நினைக்கிறதுக்கான பிளான் இருந்ததுன்னா பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய லக்ஸுரி வீடு கட்டுறவங்களுக்கு ப்ளஸ் ஏதாவது ஸ்பெஷலான டிசைன் பண்ணுறவங்களுக்காக இருக்காது. அது மாதிரி வீடு கட்ட நினைக்கிறவங்க தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் மெயிலில் அதோட கொண்டு டிஸ்கஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா ரெக்குவயர்மெண்ட்ஸ் அதிகமாகும் போது நம்மளுடைய எதிர்பார்ப்புகள், நம்மளுடைய கனவுகள்லாம் நல்லாவே இருக்கும். அப்போ அதை ஃபேஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ண வேண்டியிருக்கும். பட்ஜெட்டில் ஒரு 20 லட்ச ரூபா கீழே உள்ளவங்களுக்கு வந்து வீடை அது 4 வாள் கட்டினாலே அந்த காஸ்ட் முடிஞ்சிடும், அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும். அதனால் அது வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு டிராயிங் போட்டோன்னா நிறைய பேர் பயன்படக்கூடிய விஷயமா இருக்கும். அதனால் அதை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய நான் பட்ஜெட் வீட்டு பிளான்லாம் நான் போட்டிருப்பேன். ஸ்பெஷல் பிளான்லாம் வந்து நான் வருங்காலங்களில் இது மாதிரி இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி இதெல்லாம் ஃபியூச்சரில் அதெல்லாம் அப்பப்போ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், பார்க்கலாம் நீங்கள். இப்போ வந்து இது வந்து ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு பெருமான உள்ள ஒரு மதிப்புத்தக்க வீட்டோட பிளான் இது ஒன்லி பில்டிங்கோட பிளான் மட்டும் தான் சொல்லுவேன். இது இல்லாமல் சம்பு, செப்டி டேங்கு, போரு, ரூஃப் ஹைட்டு, பேஸ் ஹைட்டு, இது மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ணிக்கிறதெல்லாம் வந்து தனியான அமௌண்ட்டில் வரும். இது வந்து நீங்கள் கட்ட போகிற கான்ட்ராக்டரோட டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வீட்டோடைய பிளான் தான் தரேன். அந்த வீட்டோட பிளானை பார்த்துட்டு அந்த கிழக்கு வடக்கு ஃபேஸிங் இருக்கிறவங்க, ஒருவேளை மேற்கு ஃபேஸிங் இருக்கிறவங்க கூட அந்த பிளானில் சின்ன சேஞ்சஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அது என்னங்கிறத பார்க்கலாம். வீடியோ கிளப்பலாம் வாங்க. இந்த பிளானில் வந்து மேலே வந்து மேற்கு, கீழே வந்து கிழக்கு, ரைட் சைடு வந்து வடக்கு. இது கிழக்கு பார்த்த சைட்டில் நம்ம வந்து வடக்கு பார்த்து வீட்டுடைய பிளான் போட்டிருக்கோம். இந்த பிளானில் வந்து வடகிழக்கு பகுதியில் ஃபேஸிங் வடக்கு அந்த மாதிரி வீட்டுடைய என்ட்ரி உள்ளே வருது. இதில் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கிழக்கு என்ட்ரி கூட கொடுத்துக்கலாம். கிளைண்ட்டு கேட்டதுனால நான் அந்த மாதிரி என்ட்ரி கொடுத்துருக்கேன். உள்ளே என்ட்ரி ஆனோன்னா லிவிங் டைனிங் ஏரியா நல்லா 16க்கு 10 அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் உள்ள இடம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிச்சன் அக்னிமொழியில் 10க்கு 8 அந்த மாதிரி வருது. அடுத்து வந்து சவுத் வெஸ்ட்டில் வந்து 10க்கு 9.75 அந்த மாதிரி பெட்ரூம் கொடுத்துருக்கேன். அதில் சென்டரில் வந்து அட்டாச் டைல் கொடுத்துருக்கேன். அது காமன் டைல்ட்டை கூட மாற்றிக்கலாம். நீங்கள் ஒரு டைல்ட்டா போதும்னு நினச்சிங்கன்னா அது வந்து 2 டாய்லெட்டு கிளைண்ட்டு விரும்புறதுனால அதுக்கு ஒரு டாய்லெட்டு ப்ளஸ் பெட்ரூம் 2 வந்து 10க்கு 9 அதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் வந்து 30க்கு 30 சைட் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டு பிளானு. இதில் வந்து உங்களோட இட வசதி தகுந்த மாதிரி இந்த பிளானில் சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும் நீங்கள். இதில் வந்து சென்டரில் வந்து அந்த டாய்லெட்டுக்கும் அந்த வீட்டுடைய என்ட்ரிக்கு இடையில் ஒரு சின்ன கார்டன் மாதிரி கொடுத்துருக்கேன். அதில் வந்து கீழே வந்து செப்டி டேங்க் வச்சுக்க முடியும் நம்ம. ப்ளஸ் இங்கே கார்டன் கொடுத்துருக்க ஃப்ரண்டில் கொடுத்துருக்க இடத்துல வந்து சம்பு போட்டுக்கலாம், போர் போட்டுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். என்ன இந்த வீட்டு பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி வீட்டு பிளான் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே உள்ள கமெண்ட்ஸ் எழுதுங்க. நான் நிறைய வீட்டு பிளான் போட்டிருக்கேன் பட்ஜெட் வீடுகள் கட்டுறவங்களுக்காக என்கரேஜ் பண்ணி. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி பிளேலிஸ்ட்டில் இருக்கும், மேலே அது மாதிரி பிளிங்க் ஆகும், அதுலேயும் பார்க்கலாம். நீங்கள் வீட்டு பிளான் நிறையா நான் போட்டிருக்கேன். அதுலேயே உங்களுக்கு நல்ல பிளான்லாம் கிடைக்கும். அதே மாதிரி கோர்ட்யார்டு வீடு, டூப்ளெக்ஸ் வீடெல்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். நான் கட்டிட்டு வீட்டோட பிளானையும் அப்பப்போ 3D அதெல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்பில், அதெல்லாம் பாருங்கள். நம்ம எப்போதும் வீடுகள் கட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கலாமா, டூப்ளெக்ஸ் வீடு மாதிரி கட்டலாமா, ரோவஸ் மாதிரி கட்டலாமா, கோர்ட்யார்டு வீடு மாதிரி கட்டலாமா, இல்லை நார்மலாக ஒரு வீடு கட்டிக்கலாமா, ரெண்டல் வீடு கட்டிக்கலாமா, இல்லை ரெண்டல் வீடு இல்லாமல் நம்மளே வீடு சேர்த்து கட்டிக்கலாமா, அப்படின்னா பல யோசனைகளில் நம்மளோட பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க கூட கலந்து பேசி அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய எண்ணங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த வீட்டு பிளானை வந்து ஃபைனல் பண்ணணும். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த பிளானை ஃபைனலைஸ் பண்ணிட்ட பிறகு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்ட பிறகு எந்த சிந்தனையும் இல்லாமல் அதை ஒரு நோக்கமாக செய்ய பார்க்கணும். நம்ம வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் நிறைய பிளான்லாம் மாற்றம் செய்யும் போது அதோட காஸ்ட் மாறும். அதனால் நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது உங்களுக்கும் அவங்களுக்கான மனசவங்களை வரும். அதனால் நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய பிளான் என்ன அப்படிங்கிறத தீர்க்கமாக முடிவு பண்ணிடணும். நீங்களும் கான்ட்ராக்டரும் முடிவு பண்ணி அதை ஃபைனல் பண்ணி அக்ரிமெண்ட் எழுதிட்ட பிறகு அதில் பேச்சு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேணாலும் சிந்திக்கலாம், யோசிக்கலாம், அதை ஃபைனல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அது மாதிரி பண்ணிட்ட பிறகு நம்ம ஒரு நல்ல பிளான் கிடச்சிருச்சுன்னா எந்த மாற்றம் இல்லாமல் அதை செய்ய பார்க்கணும். கண்டிப்பாக அதுவே ஒரு 90% உங்களுக்கு சக்ஸஸான விஷயமாக செஞ்சு கொடுக்கும். அந்த பிளானை வந்து உங்களுடைய பட்ஜெட்டை வந்து பாதிக்க அளவுக்கு இருக்கணும்.
அதில் என்னென்ன செலவுகள் உள்ளர வரும், செலவுகள் வராது அப்படிங்கிறது கான்ட்ராக்டர்னால தெளிவாக போய் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு நீங்கள் நல்லபடியாக வீடு கட்ட ஆரம்பிங்க. இதே மாதிரி வீட்டு பிளான்லாம் நிறைய போட்டிருக்கேன். திருப்பி நான் சொல்கிறேன் நினைக்காதீங்க, நிறைய போட்டிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம அதை பற்றி பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பயனுள்ள இருந்தால் நண்பர்கள், உறவினர் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட்ங்கிற மற்றொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக 3D இன்டீரியர்ஸ், வாக் த்ரூ இதெல்லாம் பற்றி நீங்கள் பார்க்கலாம். இன்டீரியர் சம்மந்தமான, ஆர்கிடெக்சர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஃபேஸ்புக்லேயும் ஐஸ்வர்யம் பில்டரை தொடருங்க. இதன் மூலமாக எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ், ப்ராஜெக்ட் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryam.builder.in சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.